கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரம் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஆகவே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஆயத்த கூட்டம் இருக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் இருக்கும். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி நெட்டுத்தெரில் இருக்கும். ஆகவே இந்த வாரம் வருகிற வாரம் திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. அதற்கு நாம் ஆயத்தமாக அந்த கூட்டங்களிலே காத்திருந்து நாம் ஜெபிப்போம். தேவன் அதற்கான எல்லா கிருபைகளையும் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் வேதத்திலிருந்து த ஃபவுண்டேஷன், அஸ்திவாரத்தை குறித்த காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த அஸ்திவாரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தின் அஸ்திவாரம், அதை நாம் பார்க்கலாம். யூதாவின் புஸ்தகம், புதிய ஏற்பாடு யூதாவின் புஸ்தகம் 1ஆம் ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 20வது வசனம். யூதா நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. இங்கே இந்த 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. இந்த விசுவாசம் என்பது கட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. ஒரு கட்டடத்தினுடைய அந்த கட்டடத்தை நாம் கட்டுகிற ஒரு ஜீவிதத்தை குறிக்கிறது. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை அது முன்னேறுகிறதாக, அந்த கட்டடம் வளர்ந்து அது நிறைவேற வேண்டிய அந்த மாளிகை, நிறைவேற வேண்டிய அந்த ஃபினிஷிங் ஒர்க். ஒரு கட்டட வேலை ஆரம்பிக்கிறாங்க, அஸ்திவாரம் போடுகிறது மாத்திரமல்ல, அந்த அஸ்திவாரத்துக்கு மேலே அதன் மேலே பெரிய கட்டடம் கட்டுவாங்க. எருசலேமில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தேவ ஊழியக்காரர் ஒரு அசிரிய அவருடைய வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரங்க அவங்க ஃபேமிலி அங்கே இருந்து ஆண்டருடைய நாமத்தில் அங்கே தங்கியிருந்தாங்க. அந்த கட்டடத்தில் கவர்மெண்ட் 2 மாடி கட்டுறதுக்கு தான் அப்ரூவல்லாம். எருசலேம்ங்கிறப்ப நிறையா சுற்றுலா பயணிகள்லாம் அங்கே வருவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹவுஸ் ஓனர் வாடகைக்கு நிறையா விடணும் அப்படிங்கிறதுக்கு 3வது மாடியும் கட்டிட்டாராம். அப்போ இந்த ஊழியக்காரர் அந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறப்ப அந்த கட்டடம் என்ன செய்தான், ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சி பூமிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா, இந்த கட்டடத்தினுடைய அந்த வெயிட்டை தாங்குகிறதுக்கான அடித்தளம் இல்லை, த ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் இல்லை. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, த ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் தான் இந்த முதல் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. புதுசாக யாராவது ஆண்டவருக்குள்ளே வர்றாங்கன்னா இந்த அஸ்திவாரம் நன்றாக இருக்குமானால், அஸ்திவாரத்தை ஒரு சிலர் சரியாக போடுறதில்லை, போடாமல் அவசரமாக அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த போடப்பட்ட அந்த அஸ்திவாரம் அது பலன் இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் இயேசுவும் இதை சொல்லியிருக்கிறார். 2 பேர் வீடு கட்டுகிறாங்களாம். ஒருத்தர் மணலில் வீடு கட்டுறாங்க, ஒருத்தவங்க கண்மலையின் மேலே வீடு கட்டுறாங்க. 2 பேருக்குமே புயலும் மழையும் பெருங்காற்றும் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது தாக்குகிறது. 2க்குமே சோதனை வருகிறது. அப்போ கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நமக்கு பாடுகளே இல்லாத வாழ்க்கையில் 2 வீட்டுக்குமே சோதனை வருகிறது. மணலில் கட்டப்பட்ட வீட்டுக்கும் சோதனை வருகிறது, கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கும் சோதனை வருகிறது. ஆனால் மணலில் கட்டப்பட்ட வீடு அது ரொம்ப வேகமாக அஸ்திவாரம் ஆழமாக தோண்டாமல் மேலாப்புல வைத்து அந்த கட்டடத்தை கட்டுகிற ஒன்று. ஆண்டவர் இயேசு அதை வசனத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார். ஆழமாக தோண்டி கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டுகிறவன். அப்போ ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்கள் கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டினவர்கள். அப்போ கிறிஸ்தவ ஜீவியம் இடுக்கமான வாசல். ஆனால் மணலில் கட்டுறதுன்னா என்னன்னா, அந்த ஆழமாக தோண்டாமல் அப்படியே மேலோட்டமாக. அப்போ என்ன ஆகுறதுன்னா, 2 வீட்டையும் புயலும் மழையும் காற்றும் பெருங்காற்று மோதுகிறது. அன்பானவர்களே, எந்த வீடும் தப்பலை. கண்மலையில் கட்டப்பட்ட வீட்டு மேலேயும் மோதுது,
மணல்ல கட்டப்பட்ட வீட்டின் மேலேயும் மோதுகிறது. ஆனா கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு அந்த புயலும் பெருங்காற்றும் மழைக்கு பிறகும் அது நிலைத்து நிற்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆனா மணல்ல கட்டப்பட்ட வீடு அந்த புயலுக்கு பிறகு மழைக்கு பிறகு அந்த வீடு இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அதுதான் அந்த போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசுவின் வார்த்தையின் மேலே நம் வாழ்க்கையை போடுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகளின் மேலே நம்முடைய வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே, வார்த்தையின் மேலே நம்முடைய வாழ்க்கையை போட வேண்டும். அந்த வார்த்தையை வாசிக்கவும் அது ஆவியாயும் இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் ஆவியாக இருக்கிறது. வெறும் பரிசுத்த ஆவினா அந்நிய பாஷை அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப வேத வசனமும் ஆவியானவரும் இணைந்து செயல்படுகிறார். அப்ப இந்த வேதத்தை படிக்கும்போது நம் வாழ்க்கை அதை படித்து அதன்படி நாம் செய்யும் போது கண்மலையின் மேலே நம் வீட்டை கட்டுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எதுல நம் வீட்டை கட்டுகிறோம்? மணல்ல கட்டுறோமா? நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் செய்யறோமா? இல்ல பாரம்பரியத்திற்கு அடிமையா இருந்து பழைய பழக்க வழக்கங்கள்ல நம்ம இருக்கிறோமா? இல்ல இயேசுவுக்கு உண்மையாவே ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஏன் நம்ம வாழ்க்கையில அந்த விடுதலை என்பது நிலைத்திருக்கவில்லை? ஏன் நமக்கு போராட்டம்? அப்படின்னா இந்த அஸ்திவாரம் சரியா இருக்குமானால் நம்ம அதன் மேலே கட்டுகிற வேலைப்பாடுகள் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதமான வீடாக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. சரி, இப்போ வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். 1 கொரிந்தியர் 3. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். எல்லாரும் வாசிக்கலாம் 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த மறைவான ஒன்று நம் கண்ணுக்கு தெரியாம அந்த பூமிக்கு அடியில இருக்கிறது அந்த அஸ்திவாரம். கட்டடத்துக்கு கீழே இருக்கும். ஒருவேளை ஒரு சில இடத்துல அந்த அஸ்திவார கல்லை கொஞ்சம் உயர்த்தி கட்டியிருப்பாங்க, தரைக்கு மேல கொஞ்சம் தூரம் வந்திருக்கும். ஆனா இந்த அஸ்திவாரம் என்னவென்றால், பவுல் சொல்றாரு, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அந்த அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்து தான் அந்த அஸ்திபாரம். ஹல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போட்டீங்களா? உங்க வாழ்க்கை இயேசுவை மையமாக வைத்து உங்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவ ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து இந்த அன்பிலே இணைந்து இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையானவர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலமாக, ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அடுத்ததாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் பக்தி விருத்தி அடையவும். அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாய் கட்டப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இப்பொழுதும் சகோதரரை நீங்கள் பக்தி விருத்தி அடையவும்.
பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ இந்த கட்டடம் எப்படி கட்டப்படுதுன்னா, நாம் பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும். அந்த கட்டடம் பரிசுத்தவான்கள் அதற்கு மேல கட்டுறாங்க. இயேசுதான் அஸ்திவாரம், அதற்கு மேல வேலைப்பாடுகள். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுடைய மனுஷர்களும் அந்த வேலைப்பாடுகளை செய்கிறாங்க. ஆங்காங்கே உலகம் எங்கும் ஒவ்வொரு தேசங்கள்லையும் அந்த வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்களும் நானும் கூட அந்த இதில் ஆண்டவர் நம்மை சேர்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. நம்மளை ஆண்டவர் இரத்தத்தினால பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எதற்காக? நாம் அவருடைய ஆசீர்வாதத்திற்கென்று. அதுதான் கெட்டுகிறது நமக்குள்ள. அந்த பரிசுத்தத்தினாலதான் நம்ம வாழ்க்கையை கெட்டுகிறார், அசுத்தத்திற்கென்று அல்ல. இயேசுவின் வார்த்தைக்குள்ளே நாம் கீழ்ப்படியத்தக்கதாக, வார்த்தையை கனம் பண்ணத்தக்கதாக நமக்குள்ளே அந்த பரிசுத்தத்தை வைத்து, பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தின் மேலே நம்மையும் கர்த்தர் இணைத்து நம்மை கொண்டு அந்த மாளிகையை கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இங்கு நாம் பார்க்கிறோம், அந்த நாம் கட்டுகிற ஒன்று எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா, கண்மலையின் மேலே கெட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். அல்லேலூயா. அப்ப கட்டடம் எதுல நிற்கும் அப்படின்னா, எந்த அளவு அந்த கட்டடம் நல்ல விசாலமா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா, அந்த அஸ்திவாரம் இருக்கு பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருதயத்தை விசாலமாக்கி இயேசுவின் நாமத்துல அந்த அன்புக்கும் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் அவருடைய வல்லமைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவரிடத்துல அன்பு கூறுறோம் பார்த்தீங்களா. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த அஸ்திவாரம் என்ன ஆகுதுன்னா நல்ல பலப்படுகிறது. இந்த அஸ்திவாரம் வேலைகள் செம்மையாய் நடக்கிறது. இந்த கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திவாரம். நம்முடைய திறமையின் மேல அல்ல, மனுஷர் மேல அல்ல, பணத்தின் மேல அல்ல, உலக படிப்பின் மேல அல்ல, நம்ம நம்பி இருக்கிற இங்கு வெளிப்பிரகாரமான சூழ்நிலைகள் மேல அல்ல. நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த பகுதியில் நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், ஜெப வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு வைத்திருக்கிற ஐக்கியம், அவர் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபம், அந்த அஸ்திவாரம். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த அஸ்திவாரத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து யாரா? கண்மலையாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கண்மலையாகிய கிறிஸ்து. அதை பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 28:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை சியோனில் வைக்கிறேன். அஸ்திபாரமாக ஒரு கல்லை. அந்த கல் யார் என்று சொன்னால், அந்த கல் ஜீவனுள்ள கல், அது இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம போடுற அஸ்திவாரம் எதுல போடுறோம்னா, மணல்ல அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவாகிய கண்மலையின் மேல நம்ம வீட்டை அஸ்திவாரம் போடுறோம். கண்ணுக்கு தெரியல. வீடு கட்டப்படுவது சிமெண்ட்னாலையும் செங்கல்னாலையும் மணல்னால அல்ல. கர்த்தர் உங்களுக்கு வீடு இல்லைன்னா வீடை கட்டி கொடுப்பார். எதனால கட்டணும்னா, இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அவர் மேல இருக்கிற விசுவாசத்தினாலே, அவர் மேல இருக்கிற நம்பிக்கையினாலே கர்த்தர் உங்க வீட்டை கட்டி கொடுப்பார். அது என்னன்னா, அதற்கு அஸ்திவாரம் என்னன்னா, அந்த கல் ஜீவனுள்ள கல். ஆண்டவர் ஏசாயால சொல்றாரு, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை, த கார்னர் ஸ்டோன், மூளைக்கல் அப்படிம்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லின் மேல இந்த வார்த்தையை பார்க்கிறோம், சியோனிலே வைக்கிறேன். அதெல்லாம் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, ஏசாயா 28:16, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை சியோனிலே வைக்கிறேன். அது எதை குறிக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தாபிக்கப்பட போகிற சபையை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டிலே அதை சொல்றார். ஹல்லேலூயா.
அந்த சபை என்பது அநேக ஜனங்கள் வர்றாங்க, வேற 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 வெவ்வேறு இடங்கள்ல இருந்து, வெவ்வேறு கிராமங்கள்ல இருந்து, பல பகுதிகள்ல இருந்து காலை ஆராதனைக்கு வர்றாங்க. இப்படி உலகம் எங்கும் அந்த சபை என்பது அது கிறிஸ்துவினுடைய, அவர் கட்டுகிற திருச்சபையினுடைய, அதுல என்ன இருக்குன்னா இயேசுதான் அதுல அஸ்திபாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வரும்போதே அந்த கிறிஸ்துவாகிய அந்த அஸ்திபாரத்தோடு நாமும் இணைந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்க வீட்டையும் கட்டுறாரு, உங்களை பலப்படுத்துகிறார், அதில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார், அதுல உங்களை இணைத்து சேர்த்து உங்களை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 18 வரைக்கும். மத்தேயு 16 13 18. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறனால அதுல முக்கியமான காரியங்களுக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு அவர்கள் 14ஆம் வசனம், சிலர் உம்மை யோவான் ஸ்நானம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க, எரேமியா தீர்க்கதரிசிலோர். இப்ப பேதுரு, சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று. மற்றவங்க இப்படி நினைக்கிறாங்க, இந்த அப்போஸ்தலர்கள், he was a leader, he was a apostles, உலகமெங்கும் அநேக தேசங்களுக்கு இவங்க தான் திருச்சபைகளை ஸ்தாபிக்க போகிற தேவனுடைய பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க. இவங்களை கேட்கிறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இயேசு யார் என்று அவங்க கேட்குறாங்க. இந்த வெளிப்பாடு தான் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் இயேசுனிடத்தில் வந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து உலக ஆதியிலே வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். இந்த இயேசுவை யாருன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடுனால சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். இந்த பேதுருக்கு பேர் என்னன்னா பெட்ராஸ். அந்த புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழிபெயர்ப்புல பெட்ராஸ் அப்படின்னு அர்த்தம், சின்ன கல்லு. இயேசு அங்க முன்னாடி நிக்கிறார், நேருக்கு நேரு. இப்ப பேதுரு சொல்றாரு, நீர் யார் என்றால், இவர் தான் அந்த எருசலேம் திருச்சபையினுடைய பிஷப், பெரிய போதகர், பாஸ்டர். அவர் தான் அந்த ஆதி திருச்சபையில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் மெம்பர்ஸ் ஆயிடுறாங்க. அவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படுறாங்க. அதற்கு அந்த ஸ்தல சபைக்கு போதகராக பெரிய பாஸ்டரா யார் இருக்கிறாருன்னா பேதுரு. ஆனா இந்த பேதுரு யாருன்னா ஒரு உறுதி இல்லாத மனுஷன். ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்லுவாரு, ஆனா வைராக்கியமா நிக்க மாட்டாரு. அவர் பேர் என்னன்னா பெட்ராஸ். ஆனா இயேசு பேர் என்னன்னா பெட்ரானா பெரிய கண்மலை. இப்ப பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலையின் மீது அந்த வெளிப்பாடு, பேதுரு நீ சாதாரண ஒரு சின்ன கல்லுதான், ஆனா பெட்ராவாகிய என்னோடு இணைந்து இந்த கல்லின் மீது என் சபையை நான் கட்டுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்த வெளிப்பாடு, அந்த இரத்தத்தை குறித்த அறிவு, அவர் நாமத்தை குறித்த அறிவு உங்க வீட்டை வாழ வைக்கும், உங்களை வாழ வைக்கும், உங்களை பலப்படுத்தும். உங்க வீட்டுக்குள்ள பிசாசின் கிரியைகள் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். இந்த பெட்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்மலை என்று அர்த்தம். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற ஒன்று. அது புயல் வரும், பெரிய மழை வரும், பெருங்காற்று வரும், ஆனால் அது விழாது. ஏனால் அது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவோடு அந்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, உனக்கு மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவானவர் இதை உனக்கு ரிவீல் பண்ணார், வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினதுன்னா புரியுதுங்களா? என்ன காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் தர்றாரு. அப்போ பேதுருக்கு ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுக்குறாரு. அன்பானவர்கள், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ வருடங்கள் இருக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளுக்கும் அநேக தீமையான காரியங்களுக்கும் அதை மேற்கொள்ள கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே அவருக்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைக்கிறார். இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அஸ்திவாரம்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிற நேரம் போகாம வரல. இந்த அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேல உங்க வாழ்க்கை கட்டப்படுமானால், ஜெபத்தினாலும் துதியினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அபிஷேகத்தினாலும் அவருக்குள்ள இருக்கிற அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினாலும் உங்க வாழ்க்கை ஸ்திரப்படுமானால், எந்த பெருங்காற்றும் பெருமழையும் பெரும் வெள்ளமும் வரலாம், ஆனால் அசைக்கப்படாது. மத்தேயு 7 இயேசு அதைத்தான் சொல்றாரு. பெருங்காற்று பெருமழை பெருவெள்ளம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சோதனை பிரச்சனைகள் வரலாம், வரும், எல்லாருக்கும் வரும். 2 பேருக்கும் வரும். யாருக்கும் வரலைன்னுலாம் சொல்லல ஆண்டவர். இல்லைங்க இவங்க இயேசுவை நேசிக்கிறாங்க வராது அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கும் வரும். இயேசு கிறிஸ்து இல்லாதவங்களுக்கும், தன் மேல வீட்டை கட்டுறவங்க, தன் பணத்தின் மேல வீட்டை கட்டுறவங்க, தன் திறமையின் மேல வீட்டை கட்டுறவங்க, அவங்களுக்கும் வரும். ஆனா ஒரு காரியம், கண்மலையின் மேலே வீட்டை கட்டின வீடு, நீங்க கண்மலையின் மேல உங்க வீடை கட்டுவீர்களானால், நேர எடுத்து இயேசுக்குள்ளே உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் அதுல வேற நல்ல ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டு இயேசுவோடு உங்க வாழ்க்கை போகுமானால், ஆண்டவர் சொல்றார், நீ நிலைத்திருப்பாய். மணல்ல கட்டின வீடு, பெருமழை பெருங்காற்று வந்தது, பெரும் வெள்ளம் வந்தது, அதுக்கப்புறம் அந்த வீடு இல்லாமல் போனது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், இல்லாமல் போனது. அப்போ உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கர்த்தர் ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்குறாரு. உங்கள் அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் இயேசுவோடு இருக்கிறதா? இயேசுக்குள்ளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிருக்கிறீங்களா? கண்மலையின் மேலே உங்கள் வீடு கட்டப்பட்டிருக்கா? இந்த பேதுருக்கு ஆண்டவர் அதை தான் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை நான் கட்டுவேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இந்த வெளிப்பாடு, உங்க வீட்டில் வருகிற பிரச்சனைகள், உங்க வீட்டுக்கு வருகிற சோதனைகள், உங்க வாழ்க்கையில வருகிற சவால்கள், அது எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்துல நீங்க ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு பேலன்ஸ் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். தீர்க்க தரிசனமா பரிசுத்த ஆவியில சொல்றாரு, கர்த்தர் என் கண்மலையும். கையை வைத்து சொல்லுங்களேன், கர்த்தர் என் கண்மலையும். அடுத்து சொல்றாரு, என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணியே கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. சங்கீதம் 62:1-2 வாசிக்கிறோம். என்ன வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த காத்திருக்கிறதை, இந்த வெள்ளிக்கிழமை பிரேயர் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறதற்கு வந்து காத்திருந்து ஜெபிக்க வாங்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் அதிகமாய் அடுத்து சொல்றாரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறாரா? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒருவேளை ஒரு பிசாசனுடைய தாக்குதல் வருமானா, உங்களுக்குள்ள இருக்கிற கண்மலை நிற்பார். இந்த கல்ல மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், உங்க மேல யாராவது வந்து தீய ஆவி மோதுமானால் அது நொறுங்கி போய்விடும். ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னா, இயேசுவோடு ஐக்கியம், அந்த பரிசுத்தம், அவருடைய நாமத்தின் சந்தோஷம், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள அது எப்படி இருக்குன்னா ஒரு கண்மலையாக இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களை வந்து ஏதாவது ஒரு தீய ஆவி அல்லது பொல்லாத மனுஷர்கள் வந்து அப்படி டச் பண்ணும்போது அந்த என்ன ஆகுதுன்னா அந்த ஆவி சேதமாகிறது. அந்த பொல்லாத மனுஷர்கள் அவங்க ஓடி போய் விடுவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை விதமாக வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அந்த வார்த்தையை பார்க்கணும். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம்
கட்டளையிடப்படவில்லை. அந்த கண்மலைனா என்னன்னா, அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இரத்தத்தினால, அவருடைய இரத்தத்தினால உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க குடும்பத்திற்கு அந்த பாதுகாப்பு இருக்கா? இயேசுவின் இரத்தத்தினால என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே, என் குறைகளை மன்னிங்கன்னு அந்த இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை அப்படி நடத்துறீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த நிச்சயம் இருக்கா? அந்த மீட்பு என்பது சாதாரணமானதல்ல. அவருடைய உயிர் போயிருக்கிறது. அந்த இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். அந்த இரத்தத்தினால உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய வல்லமை நரம்புகள்ல, சதைகள்ல, எலும்புகளுக்குள்ள, உங்களுக்குள்ள இருதயத்திற்குள்ள அது ஊடுருவுகிறது, சுத்திகரிக்குது. இந்த இரத்தம் என்ன செய்யுது? சுத்திகரிக்குது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நம்ம பாவங்களை மன்னிக்க யாராலையும் முடியாது. மனுக்குலத்தினுடைய பாவத்தை அவர் நீக்கி விடுதலையாக்கும்படியாக இயேசு வந்தார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நேருக்கு நேராக சந்தித்தல். பேதுருவும் இயேசுவும் முன்னாடி இருக்கிறாங்க. இந்த பேதுரு வெளிப்படையாக அந்த வெளிப்பாட்டை சொல்றாரு. பிதாவினிடத்திலிருந்து அந்த வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்குள்ள இந்த கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற கிறிஸ்து உங்களை நீதிமானாக, பரிசுத்தத்துக்கென்று அவர் உங்களை நிலைநிறுத்துவார். தேவனை அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக. ஹல்லேலூயா. அதுதாங்க அந்த மீட்பு. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அவர் பார்க்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் நீதியை பார்க்கிறார். உங்களை நீதிமானா பார்க்கிறார். கையை வெட்டி சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், அப்ப நீதிமானா ஃபுல்லா மாற்றம் ஆகலையே, இன்னும் கொஞ்சம் குறை இருக்கே, இன்னும் கொஞ்சம் பலவீனம் இருக்கே. வேதம் அவங்க ஃபுல்லா மாறிட்டாங்கன்னு சொல்லல. அவருக்குள்ள இருக்கிற அந்த நீதியை நம்மளை அப்படி பார்க்கிறாராம். நம்ம மேல இருக்கிற தீமையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள இருக்கிற நன்மையெல்லாம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுகிறார். அதுதாங்க அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம். அதுதான் அந்த ஃபவுண்டேஷன். இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய மாளிகையும் ஒரு பெரிய பங்களாவையும் கட்ட போறாருன்னா அந்த ஃபவுண்டேஷன் வேற எதுவும் இல்லை, கிறிஸ்து இயேசு, இயேசுவின் நாமம், அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட ஆண்டவர் உங்களை கொண்டு உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும், தீராத வியாதியா இருந்தாலும், இயேசுவின் நாமத்துல அது ஓடிதான் ஆகணும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால கர்த்தர் அந்த விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த வெளிப்பாடு மனுஷீகத்துல வந்த ஒரு வெளிப்பாடு அல்ல. பேதுரு பார்க்கிறாரு இயேசுவை. என்ன பார்க்கிறாருன்னா, தச்சனின் குமாரன். யாருடைய குமாரன்? யோசேப்பு என்கிற தச்சனின் குமாரன். அதுதாங்க தெரியும் சரீரத்துல. ஆனா பரிசுத்த ஆவியில இந்த பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் எப்படி பார்க்கிறோம்? எங்க குடும்பத்திலே அவர் வெளிச்சமாக, என் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னை விசாரிக்கிறவராக, என் கண்ணீரை துடைக்கிறவராக, என்னோடு இருந்து என் வாழ்க்கையில நான் ஒரு மகத்தான உன்னத நிலைக்கு அவர் என்னை கொண்டு வருகிறவராக. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு உங்களையும் கர்த்தர் அஸ்திபாரமாக உங்க வாழ்க்கையில பெரிய மாளிகையும் பண்ணை வீடையும் கெட்ட கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. வாழ்க்கை அஸ்திபாரம் இயேசுக்குள்ள போட்டிருக்கிறீங்களா? உண்மையா அஸ்திபாரம் போட்டிருக்கிறீங்களா? அந்த அஸ்திபாரம் போடுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டீங்களா? அது அற்பமா எண்ணாதீங்க. கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் போடப்பட்ட அஸ்திபாரம் இயேசுவோடு. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப அஸ்திபாரம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, நல்ல ஒரே தரம் போடப்பட்ட அஸ்திபாரம், சந்தேகமே வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13-14. பரிசுத்த ஆவியானவரும் இந்த வார்த்தையின் வெளிப்பாடுகளுக்குள்ளே நம்மை நடத்துகிறார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் என்ன செய்வாரா? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய்
பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடுகள், அந்த சத்தியத்தின் காரியங்களை உங்களுக்கு போதிப்பார், உங்களை தேற்றுவார், உங்களை நடத்துவார். சொல்லுங்களேன், சத்திய ஆவியானவர் என்னை நடத்துவார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் இல்லையங்க, யாருங்க என்ன நடத்துவா? பரிசுத்த ஆவியானவர் நடத்துவா. நீங்க ஜெபிக்கிற போதே அவர் உங்களை பலப்படுத்துகிறவர். அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அந்த வேளையிலே அன்பானவர்களே, இந்த ஆவியானவர் நடத்துவார் சகல சத்தியத்திற்குள்ளும். அவர் என்ன செய்வாரா? அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், நினைப்பூட்டுவார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அப்போ தேவனை சிருஷ்டிகராகவும் நியாயாதிபதியாகவும் அடுத்து அவருக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிற கிறிஸ்து, அவர் மூலமாக ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன், தேவரகமான ஜீவன். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு அந்த நிச்சயம், ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவருக்குள்ள ஒரு நிச்சயம் என்னன்னா, எனக்குள்ள அந்த 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 ஜீவனை, தேவரகமான ஜீவன், நித்திய ஜீவனை எனக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அது நமக்கு ஒரு முத்திரை போடப்பட்டது மாதிரி இயேசுவின் நாமத்துல என்ன செய்யறாருன்னா, உள்ள இருந்து அந்த நித்திய ஜீவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். இம்மைக்கும் மறுமைக்கும் தேவரகமான ஜீவனை இயேசுவின் மூலமா உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல, இந்த நித்திய ஜீவனை நமக்குள்ள வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்துல 1 யோவான் 5:20 நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. இவரே மெய்யான தேவன். இங்கே 2 தீமோத்தேயு 1:12 அதை குறித்து கொள்ளுங்க, அப்புறம் கூட வாசித்து பாருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அன்பானவர்களே, நான் எதை நம்பி இருக்கிறேன் என்பதை அறிவேன் என்று சொல்றாரு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர், சொல்லுங்களேன், இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்படுறப்ப பெரிய கூட்டங்கள்ல அல்லது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னா அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கடைசி சொல்லுவாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க கிறிஸ்தவங்களா? எப்ப ஏற்றுக்கொண்டீங்க? உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டாரா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் அப்படித்தான் நினைக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனக்குள்ள அவர் வந்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் அந்த அறிக்கையை சொல்லுவாங்க. இந்த அறிக்கை என்பது அன்பானவர்களை எதை அங்கு குறிக்கிறது அப்படின்னா, நேரடியாகவோ தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்து அவங்களை சந்தித்திருக்கிறார், அவங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். அதனால தான் அவங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, கமிட் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், இயேசு தான் என் வாழ்க்கையின் அஸ்திபாரம். ஒருவேளை யாராவது ஒருத்தர் பிரச்சனையோடு இருக்கிறாங்க, இயேசுவை விட்டு தூரமாக போயிட்டாங்க, இந்த அஸ்திபாரத்தில் ஸ்திரமாக இல்லை, திரும்ப அவங்கள ஆண்டோடைய ரத்தத்தினால கழுவ ஒப்பு கொடுத்து இந்த மறைவான மண்ணுக்கு அடியில் கட்டடம், பெரிய கட்டடமாக எழும்ப போகுது, ஆனால் மறைவான அந்த அஸ்திபாரம், அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ரிலேஷன், உறவு. யோவான் 15 ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பூமியை விட்டு போயிடுவேன், நான் போனாலும் நீங்க என் வார்த்தையில நிலைத்திருக்கிறதுனாலே நான் உங்களுக்கு வெளிப்படுவேன். உன்னை சீசர்கள் கேட்குறாங்க, உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துறதுனுடைய காரியம் என்ன? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் தெரிந்து கொண்டேன். அப்ப அந்த வெளிப்பாடு எங்க இருக்குன்னா, வேத வார்த்தைக்குள்ளாக இருக்கிற இந்த வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
அதுக்கு தான் ஆராதனைக்கு வர்றோம், அதுக்கு தான் ஐக்கியத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பிள்ளைகளை அந்த பாதையில உருவாக்க வேண்டும். இந்த வெளிப்பாடு வார்த்தை வாசிக்கும் போதே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். வார்த்தையை தியானிக்கும் போது அது உள்ள அனல் விட்டு கொழுந்து விட்டு எரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சு திரும்ப ஆராயும் போது கர்த்தர் என் கண்மலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, அவர் மேல என் வாழ்க்கையை நான் ஸ்தாபித்திருக்கிறேன். அவர் இரத்தத்தினாலே, அவர் நாமத்தினாலே, அவருடைய மீட்பு அதன் மேல என் வாழ்க்கை இருக்கிறது. இப்ப என் அஸ்திவாரம் என்ன தெரியுமா? என் திறமை அல்ல, மனுஷர் அல்ல, என்னுடைய பழைய வாழ்க்கை அதல்ல, கிறிஸ்து. ஹல்லேலூயா. யார அஸ்திவாரமா இருக்கிறா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நிச்சயமா நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில சோதனை வருமா வராதா? பெருங்காற்று வருமா வராதா? சொல்லுங்களேன். வரும். ஆனா வந்தா நிலைச்சிருப்பீங்களா இல்லை இல்லாம போயிருவீங்களா? ஏசப்பா கிருபையினால நிலைத்திருப்பீங்க. ஏன்னா மத்தேயு 7 சொல்லப்பட்டபடி உங்கள் வாழ்க்கை அந்த கடைசி பகுதியில் வரும். கிறிஸ்து அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ. கேட்கறது ரொம்ப ஈஸி, ஆனால் செய்கிறது கஷ்டம். ஆனால் செய்ய பழகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க, ஆண்டவர் இன்னும் சொல்லி கொடுங்க ஐயா, இன்னும் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. யோபு புஸ்தகம் 22:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். நீர் அவரோட பழகி சமாதானமாய், அவரோட சமாதானமா இருங்க. ஒரு சிலர் என்னன்னா அவரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சண்டை? நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல மாட்டேன், ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் என் இஷ்டம் போலதான் இருப்பேன். ஆனா யோபு மூலமா இந்த புஸ்தகத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், நீர் அவரோட பழகி. இயேசுவோட பழகுறீங்களா? ஆண்டவரோட பழகுறீங்களா? பழகி சமாதானமாயிரும். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அதனாலே உமக்கு நன்மை வரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். சொல்லுங்களேன், நன்மை வரும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நன்மை என்னன்னா, அவர் உங்க குடும்பத்தில் இருக்கிற, உங்க வீட்டில் இருக்கிற, உபாகம் 28 போட்டிருக்கு, சாபம்னா தீராத வியாதி, கொள்ளை நோய்கள். உபாகம் 28 முதல் 14 வசனம் ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் சாப பட்டியல். அந்த சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்ம இதுக்கு முந்தைய நாட்கள்ல கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக நம்ம நிறைய பலவித காரியங்களை கடவுளை ஆராதிச்சிருப்போம். அந்த சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு தொடருமா? அந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை சாபத்துக்குள்ள நம்ம இருப்போமானா சாபம் தீராதுங்க, நம்ம மேல அது தொடர்ந்து இருக்கும். அதனாலதான் இயேசு என்ன செய்தார்னா, அந்த சாபத்தை அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டார். நம்ம மேல இருந்த தீமையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள இருக்கிற நன்மையெல்லாம் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, நீர் அவரோட பழகி, அவரோட பழகி. ஹல்லேலூயா. அவரோட பழகி எப்படி இருக்கணுமா? சமாதானமாய் இரும், சமாதானமாய் இரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன ஆர்டிக்கல் பார்த்தேன். ஒரு குருவி அது ஹார்ட் அட்டாக்ல செத்து போச்சு. செத்த உடனே அது ஃப்ரெண்டு குருவி என்ன பண்ணுது தெரியுங்களா? அதுக்கு சிபிஆர் பண்ணுது. சிபிஆர்னா என்ன பண்ணுது? நெஞ்சில் போட்டு என்ன செய்யுது? இப்படி திருப்பி அமுக்குது, இங்கிட்டு திருப்பி அமுக்குது. அந்த குருவி, செத்த குருவி எந்திரிக்கிறதாவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த குருவி உயிரோட எந்திரிச்சிருச்சு. ஹல்லேலூயா. இந்த குருவிக்கு என்ன தெரியுதுன்னா, இதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, கொஞ்சம் சிபிஆர் பண்ணணும். பண்ணுது 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 பண்ணுது. அதுக்குள்ள அந்த உறவு இருக்கு. இது நம்ம கூட இருந்த ஒரு நண்பன், நம்ம கூட இருந்த ஒரு ஆளு. ஆனா இப்ப சாக போகுது, நினைவு இல்லை. ஆனா அதுக்கு என்ன செய்யுது? உண்மையானது, இங்க வாசல்ல ஒரு நாய் 7 குட்டி போட்டிருந்தது. ஒரு வேன் ஏறி அந்த குட்டி நாய் உயிர் போயிடுச்சு. இன்னொரு நாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா? சிபிஆர் பண்ணுது. குட்டிங்க பெரிய நாய் கூட பண்ணல, குட்டி நாய். அந்த குட்டி நாய் எடுத்து கழுத்துல பிடிச்சு ஒரு கவ்வி இப்படி உதறி இப்படி ஆட்டு இப்படி ஆட்டு என்னதான் செய்யுதுன்னு நான் பார்த்தேன். செத்து நிலையில கிடந்த நாய், அந்த குட்டி நாய் கொஞ்ச நேரத்துல உயிரோட வந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த பழகிறது என்ன பழகம்? என் கூட இருக்கிறது. நான் எப்படி விடுவேன்? என் கூட இருந்தா திடீர்னு இந்த வண்டி ஏறிடுச்சு, செத்து போக போது நான் விட மாட்டேன்.
இது எப்படியாவது உயிரோட எழும்பணும். அப்புறம் ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரைவேட் டாக்டர்கிட்ட அந்த நாய்க்குட்டியை தூக்கி அனுப்பி விட்டாங்க. அங்கே போய் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நாயை எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. 2வது நாள் நல்லா ஆயிடுச்சு. நீங்கள் அவரோட பழகுனீங்கன்னா ஏதோ ஒரு காரியங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது, அவர் கைவிட மாட்டார். அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவர் நாமம், அந்த சரீரம் பிக்கப்பட்டிருக்கிறது, அவர் சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்திலே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும். ஹல்லேலூயா. அதனால என்ன வருமா? நன்மை வரும். சொல்லுங்களேன், நன்மை வரும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கேட்ட வார்த்தைகளை மனதில் வைத்து. இயேசு கிறிஸ்து அவரோடு கூட. இந்த பாட்டு தாள்ல உம்மை நேசித்து வாழ. ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா. அந்த பாடலை நாம் உணர்ந்து பாடலாமா? 4வது பாடல். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கேட்ட அந்த வார்த்தைகளை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? இந்த அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துக்குள்ள திரும்ப திரும்ப போடுறது இல்லைங்க. உங்களை கர்த்தர் உங்க மேல மாளிகையை கட்ட விரும்புகிறார். அவருக்கு ஏற்ற ஒரு சுத்திகரிப்பு, உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க எதிர்காலம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க வீட்டின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுவார். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஓ விவரிக்க முடியாத காரியங்களை, விவரிக்க முடியாத அதிசயங்களை, ஓ ஹல்லேலூயா, வர்ணிக்க முடியாத அற்புதங்களை இயேசு உங்க வாழ்க்கையில செய்யத்தக்கதாக இந்த அதிசயமான கர்த்தரோடு நீங்க இணைக்கப்பட்டு, நீங்கள் வேதம் சொல்லுகிறது, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிருந்தா. எப்படியா? சமாதானமாயிருந்தா. ஹல்லேலூயா. அவர் மேல கோபமாகாதீங்க. அவர் முன்னாடி பொய்யான ஒரு வாழ்க்கை வேண்டாம். உண்மையா அர்ப்பணிங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இந்த வேத வசனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அதனாலே உங்களுக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒருவேளை காத்து இருக்கிறீங்க, தாமதமாகுது, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையானதை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. சேர்ந்து உண்மை உள்ளவரே என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. இயேசுவே உந்தனின்
அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வந்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீர். அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. சொல்லுவோமா? இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. சொல்லுங்களேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, கண்மலையாகிய கிறிஸ்து அது மேல நான் அஸ்திவாரம் போட்டிருக்கேன். எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை பெருமழை, பெருங்காற்று, பெருவெள்ளம் வரவே வராதுங்க. ஏசப்பாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே வராதுங்க. இல்ல இல்ல, அப்படி ஒரு நாள் நம்ம சொல்லல, வரும். ஆனா கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு, இந்த வார்த்தையின்படி செய்கிற உங்க வாழ்க்கை அதுல நிலைத்து நிற்கும். அதுல நிலைத்து நிற்கும். ஒருவேளை ஆண்டவர் மன்னிக்கணும் ஒரு காரியத்தை சத்தியத்தின் மூலமா வேதம் படிக்கும் போது சொல்வாரானா, ஐயா நான் மன்னிக்கிறேன்ப்பா. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா, ஆண்டவரே என்னை தாழ்த்துறையா, என்னை உங்களுடைய ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிப்பேன். என்ன நானே என் கிரியைகளின்படி அல்ல, உங்க கிருபையினால என்ன நீதியாக்கி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா. ஒவ்வொருவரையும் ஜீசஸ் ஷாலாபாலாபாதாரா ஷபாலாராபாதாராபாலாவா ஓ லபா ஷந்தலபரபலரபா கத்யாலபலரபதரபா இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ரகபலரபதரபா ஷம்பலபலபா ஓ ரிபபபதரபா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்பத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், சரீரத்தில் அலக்களிக்கிற அசுத்த ஆவிகள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஷாலா பாலா மனா கத்தியா ரபா ஓ லபா ஷந்தல ரபா ஓ ரபா கச்சரபா முந்தி நாங்கள் கட்டி கடிந்து கொள்ளுகிறோம். விளைவின ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க தந்ததுக்காய் நன்றி. நன்றி அப்பா. சொல்லுங்களேன், நன்றி அப்பா, நன்றி ராஜா. அவரே கண்மலை, எனக்குள்ள கண்மலை ஆகிய கிறிஸ்து இருக்கிறார். நன்றி அப்பா. இந்த வெளிப்பாடு பேதுரு ஆண்டவர் சொன்னாரு, நீ பாக்கியவான், பிதா உனக்கு அதை வெளிப்படுத்த. இன்றைக்கு இயேசு அந்த நாமத்தை குறித்த வெளிப்பாடு, அந்த இரத்தத்தை குறித்த வெளிப்பாடு, இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகளை கடிந்து கொள்ளத்தக்கதாக, பலவீன ஆவிகளை கடிந்து கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா. Thank you Lord. அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. அவர் நாமத்தில் நீங்க பிசாசை துரத்த முடியும். நிறைய வியாதிக்கு பின்னாடி ஒரு சில பலவீனங்கள்னு டாக்டர் இது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது அசுத்த ஆவி. இயேசுவின் நாமத்தை சொல்லி 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 அன்போடு ஜெபம் பண்ணி அந்த தீய ஆவியை விரட்டிருங்க. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தந்துடுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே.
ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நன்மை வருவதாக. சுகத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் தழும்புகளால் இப்பொழுதே சுகம் வருவதாக. நன்றி அப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நல்ல வேலையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து உயர்த்துவீராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.